காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியலாகவே காய்ச்சி கொண்டு போறோம். பட் இது பேசாம நாங்கள் இந்த சமூக பொருளாதார அரசியல் அரட்டை விட்டு அரசியல் அரட்டை நேம் பண்ணி விட்டா பரவாயில்ல போல இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு கடைசியா உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்றும் கதைக்கிறது இருக்காது, எல்லாம் போய் படுத்திடுவேன். இல்ல நாங்கள் இப்ப இதிலும் கடந்த எல்லா இதிலும் ஏதோ பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி கொண்டுதான் அது பயங்கரம். பங்கு சந்தையை பத்தி எல்லாம் காய்ச்சிருக்கலாம். நாங்கள் பொருளாதார காய்ச்சிட்டு அளவடியால சரி. இப்ப ஒரு அலை அடிச்சோஞ்சிருக்குது, நிறைய குழப்பங்கள். எங்களுடைய உள்ளூர் அரசியல், அதாவது வடக்கு கிழக்கான, அதாவது தமிழ் மக்கள், தமிழ் தேசியம், அதுல பற்றின இதுல கடந்த கட்டுப்பணத்தை இழந்த தேசிய கட்டுப்பணம் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது இருக்கா அலசி ஆராயத்தான் வேணும் என்று சொன்னா நான் கடந்த எபிசோட்ல கூட முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு. பட் ஆனா அது அதனுடைய தாக்கம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி செல்வாக்கு செலுத்தும் போது விஷயத்தை பற்றி நாங்க பேசுறோம். இப்ப எங்களுக்கு வித்தியாசமா இப்ப இந்த முறை ஒரு எங்கட அரசியலும் கிட்டத்தட்ட ஒரு மாற்றத்தின் விளிம்புல நிக்குதுன்னு நினைக்கிறேன். வடகிழக்கு தமிழர்களுக்கான அரசியலும் என்னன்னு சொன்னா இப்ப நடந்து முடிந்திருக்கிற தேர்தலில் இப்ப நாங்கள் இந்த வெற்றியில எங்களோட பங்களிப்பு இல்லைன்றது தெற்கு மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. ஒன்று தேசியம் தானே, இந்த பக்கம் தேசியம்தான். ஆனாலும் நாங்கள் வழக்கமான எங்களுடைய அரசியல் என்ற பகுதியிலே நிக்குது. இப்ப அங்கேயும் அதே தான், 35 ரணிலையும் சேர்த்தா 50% அந்த பக்கம் நிக்குது, மீதி ஒரு 42-45% இந்த பக்கம் நிக்குது. யாரோட சேர்க்கிறீங்களா? சஜித்தோட சேர்த்து. ஓகேன்னா கூட தான் இருக்குது இல்லையா? இல்ல 47% தானே. இவர் 30. நீங்க ஓவராலா சொல்றீங்களா? நான் வடக்கு கிழக்க பற்றி சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், தெற்கினுடைய போக்கும் தெற்கிலையும் இப்படித்தானே அது பிரிஞ்சு நிக்குது. ஒன்று அதாவது சஜித்துக்கும் ரணிலுக்கும் வாக்களித்தவர்களை பாரம்பரியமான அரசியல் முறைமை தாண்டி நிக்குது. இல்ல அதுல வடக்கு கிழக்கு வாக்குகளை கழிச்சிருங்களேன். அப்படியெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% பாரம்பரிய வழக்கமா என்ன சிந்தனையோ அதே சிந்தனையோட தான் இருக்கிறேன். இந்த பக்கம் ஜேவிபிக்கு வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றம் வேணும், இந்த நாட்டு ஊழல் லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக இருக்கணும், ஒரு புதிதான ஒரு இலங்கை வேணும் என்ற அடிப்படையிலான ஒரு மாற்றத்துக்குரியவர்களா இருக்கிறான். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமன் தானே. சோ அதனால அது மக்கள் ரெண்டாதான் இருக்கணும் என்றதை பார்க்கணும். ஒன்று ஒரு இவரை கொண்டு வந்தா தாங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கணும். இல்ல அவர் வந்தானே இவர் வந்தானே எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கிற ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். அதே போக்குத்தான் நீங்க வடக்கு கிழக்குலயும் பார்க்கணும். ஓகே, இல்ல வடக்கு கிழக்குல நாங்கள் அப்படி ஒரு சீரியஸான ஸ்டோரிக்குள்ள போக தேவையில்லை நினைக்கிறோம். ஏனென்றால் இப்ப இப்படியான பெரிய மாற்றம் அங்க ஆட்சி அதிகாரம் நலன்கள் என்று போட்டீங்கன்னா இங்க தமிழர் இனவாதம் தேசியம் என்றதை மாத்திக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனா பிரிப்பு ரெண்டு தான். நீங்க ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா தேசியம் சார்ந்து வைங்களேன். அங்க மாற்றம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம், நடக்காதுன்னு தெரிஞ்சு இல்ல. ஆனா அது வர அரியநேந்திரனுக்காக வாக்களித்தவர்கள் என்ற அந்த இந்த தேர்தல்ல அரியத்துக்கு வாக்களித்தவர்கள் என்றதை விட்டுருங்க, அது போட்டும். ஆனா அந்த ட்ரெண்ட் அது ரெண்டா இருக்கு தானே. இவர்களுடைய எதிர்வா ஒரு தேசியம் என்று சொன்ன உடனே தமிழன் ஒற்றுமையா இருக்கணும், தமிழ் தேசியம், தமிழ் பொது வேட்பாளர் என்றெல்லாம் ஒரு டாக்ஸ கொண்டு வந்த உடனே அதுக்கு அதை ஓமண்டு ஏற்றுக்கொள்றதுக்கான கொஞ்சம் பேர் இருக்கணும். இல்ல அது ஏற்கனவே இருக்கிறதும் அதேதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே இருக்கிறதும் சரிதான், இதுக்கு போய் ஒன்னும் பிரியோசனம் இருக்க போறது இல்ல, அதுவும் பிரியோசனம் இல்லதான், இதுக்கு போயும் பிரியோசனம் இருக்க போறது இல்லைன்னு இருக்கிறவர்களும் இருக்கணும். இப்ப நாங்கள் எங்களோட உள்ளூர் அரசியல் பற்றி கேட்கல, தேர்தலுக்கு பின்னரான ஒரு நிலைமையை பற்றி கேட்போம். என்ன நடக்க போகுதுன்றதை தாண்டி இப்ப முடிஞ்சதுன்ற ஒரு விஷயத்த காய்ச்சம் சொன்னால், இப்ப இங்க தலைவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கணும், தொண்டர்கள் அல்லது அப்படியா இருக்கு. இல்ல தொண்டர்கள் என்று சொல்ல மீன்ஸ் இந்த காவி கொண்டு தெரிகிறாங்க. நான் சொல்றேன், பொது பரப்புகள்ல தலைவர்கள் என்று சொல்றாக்களும் அவர்களுடைய பாணியிலேயே சொன்னா அது தொண்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுய இன்பம் காணும் கூட்டம் தானே. அவர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பும் வெற்றி என்று நிக்கிறான். எனக்கு அதுல ஒரு குழப்பமா இருக்குது. உண்மையா ரெண்டு தரப்புமே உண்மையா வந்திருக்கா?
இல்லாட்டி 2 தரப்புமே தோத்து போயிட்டா, இல்லாட்டி ஒரு தரப்பு வந்து ஒரு தரப்பு தோத்து போயிருக்கான். இத அவர்கள் வெற்றி என்று கருதுறது அடிப்படையில் என்னன்னா அவர்கள் என்ன முன்னுக்கு வைத்தார்கள் என்றதை பொறுத்தது. ஒரு கோரிக்கையை அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்களாக இருந்தால் அந்த கோரிக்கையின் அடிப்படையில அவர்கள் வெற்றியை தோல்வியை பற்றி கதைக்கலாம். ஏன்னா இவர்கள்ட்ட தான் எப்பவுமே தெளிவான நான் சொல்றது அரியநேந்திரனை கொண்டு வந்த பொது கட்டமைப்பு தரப்பான். அவர்களை எங்கேயோ தொடங்கிச்சுனா சரிதானே. பிறகு அது வேறையா எல்லாம் இந்த ஐநா தீர்மானங்கள் மாதிரி என்ன சொல்றது என்றால் டைலூட்டட் சரிதானே. அந்த மாதிரி இழந்து வந்து பிறகு வேற என்னவோகா மாத்தி போச்சு. அப்ப இப்ப நீங்க எதைத்தான் கோரிக்கையா முன்வைத்து செய்த நீங்கள் என்று கேட்டா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லணும். என்ன சொல்லினோம்னா எங்களை தமிழரசு கட்சி எதிர்த்த போதும் அல்லது தமிழரசு கட்சி என்று தானே வைக்க சுமந்திரன் அணி வந்து எதிர்த்த போதும் நாங்கள் இவ்வளவு வாக்குகளை பெற்றது பெரும் வெற்றி தான் இல்ல ஒரு நியாயம் சொல்லினேன். இதுக்குதான் நான் என்ன சொல்ல, உங்களுக்கு சுமந்திரன் எதிர்க்கிறாரா எதிர்க்க இல்லையான்றது பேச்சே இல்லை. ஏன்னா சுமந்திரன் எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சோண்டுதான் நீங்க வந்தீங்க. அப்படி வந்து கொண்டுதான் நீங்கள் 3 லட்சம் எடுப்போம் 5 லட்சம் எடுப்போம் எல்லாம் நீங்கள் பேசினீங்க. அதுதான் உங்களுடைய இலக்கா இருந்தா பிளண்டர்லி நீங்க தோத்து போனீங்க. இல்ல அது எப்படி வெற்றிகளை எப்படி கிளைம் பண்ண வேண்டும் சொன்னா எலெக்ஷனுக்கு முதலே வெற்றியை கொண்டாட வழிகிட்டான். உங்கள் பொது வேட்பாளர் நிறுத்தினபடியாலதான் எல்லா ஜனாதிபதி வேட்பாளர் போனவை. இதெல்லாம் என்னன்னா வரும் அந்த நேரத்து தேர்தல் பேச்சுக்கள் அத கணக்கிலே எடுக்காதீங்க. இப்படி கணக்க பேசுவீங்க. நாங்கள் அத அந்த பின்னாலே எல்லாமும் காய்க்க போனோம்னா தேசியத்தை பற்றி பேசுறதுக்கு சுரேஷுக்கோ செல்வத்துக்கோ சித்தார்த்தனுக்கோ ஏதாவது இருக்கோ? அதாவது யார் நீங்கள் எல்லாரும் துணைப்படையாக அரசாங்கத்திட்ட காசை வாங்கி கொண்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடி நீங்கள் சொந்த மக்களை கொண்ட நீங்கள் இதெல்லாம் செய்தீங்க. இதெல்லாம் பேச போனா நீங்கள் இன்றைக்கு தூக்கி வச்சு கொண்டு நிக்கிற தேசியமும் இதுவும் அர்த்தமற்றது என்ற விஷயம் விளங்கும். சரிதான். ஆனா சனம் இதை பார்க்கல. உங்களை மன்னிச்சு மனுஷரா ஏதோ நடமாட விட்டு இருக்குது. சரிதான். ஏனென்றா என்ன கன்றாவி என்றாலும் பாஸ்டில செய்திருந்தீங்கள் என்றாலும் இன்றைக்கு ஏதோ ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு இதையாவது ஒன்றை செய்யுங்க. இது இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு இருந்து இன்றைக்கு தந்தை செல்வாவும் ஜிஜி பொன்னம்மலும் உண்டாகி தமிழரசுக்கு என்ன தமிழர் விடுதலை கூட்டணி என்னொண்ட உருவாக்கிட்டோமோ அன்று முதற்கொண்டு ஜனம் இப்படிதான் இருக்கு. அதுதான் பாரம்பரிய சிந்தனை. அந்த பாரம்பரிய சிந்தனைகளை தான் அது வருது. அந்த சிந்தனை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழரசு கட்சி பழக்கமான இப்ப இந்த 15 வருஷ சிந்தனையும் ஒரு பக்கத்துல இருக்கு. சரியா. இதுல இருந்து மாற்றம் இல்லை. ஆனா நீங்க வெற்றி என்று கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு கொள்கையோ அல்லது ஒரு இதுவோ இருந்தோம்னா அதை சொல்லலாம் வெற்றியோ. என்ன பொறுத்தவரை வரைக்கும் அவர்கள் வெற்றி என்று சொல்றதுக்கு ஒரு காரணம் நிச்சயமா இருக்குது என்று நான் சொல்லுவேன். அது என்னன்னா வடக்கு கிழக்கு முழுவதும் ஒரு ஒரு சேர்ந்து இயங்குதல் என்ற அவர்களுடைய நோக்கம் இருக்குதானே. அதுதான் உண்மையான அடிப்படை. நாடாளுமன்ற தேர்தல் என்னன்னா ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து சேர்ந்து கேட்டவர்கள். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த 2ஆ உடைஞ்சிட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அறிவித்தல் வந்ததோட தமிழரசு கட்சியாகவும் அங்கால ஜனநாயக சின்ன டிடிஎன்ஐயாகவும் பிரிஞ்சிட்டோம். இந்த சின்ன டிடிஎன்ஐக்கு தங்களுடைய கூட்டுக்கு ஒரு பரீட்சாத்து களத்தை காண்றதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இருக்கல. சரிதானே. ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு பரீட்சாத்தத்துக்கு போறதுக்கும் பயங்கர அச்சம் இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு சொந்த நம்பிக்கை இருக்கல. அதாவது தன் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கல. தன் நம்பிக்கைன்றது சுத்தமா இருக்கல. அப்ப ஒரு ஒரு பொது சபை அல்லது பொது சிவில் அமைப்புகள் இதெல்லாம் வருது என்று சொல்லி சொன்ன போது இந்த சிவில் அமைப்புகள் இன்றைக்கு வர இல்லை. சம்பந்தர் இருக்கும் போதும் இதே சிவில் அமைப்புகள் மன்னார் ஆயர் தலைமையில இந்த மாதிரி அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டவர். வவுனியாவில கூட்டம் நடந்தது. சம்பந்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓம் ஃபாதர் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் நாங்கள் தான் முடிவெடுப்போம் தெளிவா முடிச்சு விட்டு வந்துட்டேன். இது நான் விடுதலை புலிகள் இயக்கத்திலையும் பார்த்திருக்கிறேன். சரிதானே. இந்த மாதிரி
கதைக்கும் வரைக்கும் கதைக்க விடுறாது. சரிதானே? எல்லாரும் கதைப்பினோம், எல்லாம் காய்ச்சி போட்டு கடைசியில முடிவை மூலி சொல்லிட்டு போயிடும். அதுக்கும் அவர்கள் கதைச்சதுக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலமா கதைச்சிருக்கணும். எல்லாரும் எல்லாம் காய்ச்சிருக்கணும். ஆனா வர்றவருக்கு தெரியும் என்ன முடிவு. இந்த கூட்டத்தை நடத்த வர்ற விடுதலை புலிகள் பிரதிநிதிக்கு தெரியும் இந்த கூட்டத்துல என்ன முடிவு. 5 மணித்தியாலத்துக்கு பிறகு அவர்களுமே ஒரு முடிவை சொல்லிட்டா போயிட்டு வரும். அதான் முடிவு. அதான் 6 மணித்தியாலம் காய்ச்சிங்க கேட்கணும் கேட்கணும் அவ்வளவு. 2005 தேர்தல் புறக்கணிப்பும் அப்படித்தான் நடந்தது. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காய்ச்சி போட்டு அது அப்படி இல்ல கேட்கணும். அது மாதிரிதான் சம்பந்தரும் நீங்கள் சொல்ற எல்லாம் சொல்லுங்கொண்டு கண்ண மூடி கொண்டு இருந்துட்டான். நித்திர ஓட்டாரா இல்லையான்னு தெரியாது இருந்து போட்டு கடைசியா ஃபாதருக்கு சொன்னது, நீங்கள் சொல்ற எல்லாம் சொல்றீங்க, நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா முடிவு நாங்கள் எல்லாம் எடுப்போம் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு அப்படி ஒரு உறுதியான கருத்தை சொல்லுறதுக்கு தலைவர்கள் இல்ல. இந்த டிடிஎன்ஏ சின்ன டிடிஎன்ஏல இருக்கிறவர்களுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை என்றதுனால அவர்களும் இவர்களும் இன்றைக்கு சமனாகி போச்சு. சரி, அதான் இந்த 7 பேர் கொண்ட ஒரு கட்டமைப்பு வருது. இந்த கட்டமைப்பு அதாவது அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய பலத்தை பரிசீலிக்கிறதுக்கு ஒரு களம் தேவையா இருந்தது. அந்த பரிசீலனையை செய்யறதுக்கு இன்னொரு தரப்பு உதவியகமா வந்த போது இவர்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கை பெற்று 2 பேருமா சேர்ந்து கொண்டு போச்சினார். இந்த அந்த விஷயத்துல அவர்களுக்கு வெற்றி. அதாவது அந்த பரீட்சாத்த முயற்சியில அவர்களால 2,20,000 2,16,000 அது அங்க இங்க எல்லாம் வந்தது. அதுல எல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2,18,000 19,000 வாக்கு வந்து தங்களுக்கு வடக்கு கிழக்குல பெற முடியும் என்ற அந்த பரீட்சாத்த முயற்சியில அவர்கள் அதை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது, இது நாங்கள் தமிழரசு கட்சியை விட்டுட்டு போட்டியிட்டமாக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும். ஆனா அப்படி தமிழரசு கட்சியை விட்டுட்டு போட்டிட்டோமா, தமிழரசு கட்சியில சுமந்திரனை விட்டுட்டு போட்டிட்டோமா இருந்தாலும் சுமந்திரனோ தமிழரசு கட்சியை போட்டின்னு வந்துட்டா இனி சுமந்திரன் அணி தமிழரசு கட்சி, இந்த அணி தமிழரசு கட்சி அதை சேர்த்துதான் ஸ்ரீதரன் அவையோட தானே அந்த தரப்பு இருக்குது. அப்ப இப்ப எந்த பாராளுமன்ற தேர்தலும் அப்படிதான் இருக்கும் எதிர்பார்க்குறீங்களா? அப்போதான் வண்டி வரும். அப்படி என்ன எந்த மூத்த வச்சுக்கொண்டு இனிமே கட்சிக்குள்ள வருவினம்? ஒரு வாரத்துல தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அல்ல, அதிகூடிய வாக்கள் பெற்று நீங்க அதான் அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நீங்க கட்சிக்கு கொடுக்கவே இல்லையே. நீங்க தான் கட்சியினுடைய மத்திய குழுவை மதிக்கல. உங்க கட்சி ஒரு முடிவெடுத்ததுன்னு சொன்னதுக்கு பிறகு மேடையேறி இல்லைன்னு பேசுறீங்க கட்சிக்கு எதிரா. நீங்க சொந்த கட்சிக்கு எதிரா தெரிவு செய்யப்பட்ட தலைவர் எல்லாரும் பேசுறீங்க. பிறகு என்ன உங்களுக்கு கட்சி? இல்ல இல்ல உங்களோட கட்சியை நீங்களே இல்லைன்னு மறந்து பேசினதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன அது கட்சி? அப்படி இல்லதானே. இதுக்கு முதல்ல சொல்லிக்கொண்டு என்ன சொல்லி கொண்டிருந்தீங்க நீங்கள் எல்லாரும்? நாங்கள் பேசுவோம், ஏனென்றா எங்களுடைய கட்சியில ஆரம்பத்தில இருந்து அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது, நாங்க என்ன வேணும்னாலும் பேசுவோம். கட்சி முடிவெடுத்ததுக்கு பிறகு கட்சியோட நிப்போம். நீங்க நிக்கலையே அப்படி. கட்சி முடிவெடுத்ததுக்கு பிறகு நீங்க நிக்கலையே. இல்ல அது கட்சி முடிவான்றதுலயே கேள்விகள் இருக்கின்ற மாதிரி தானே வேண்டதுல. கட்சியில 30 பேர் அன்றைக்கு இதுக்கு வந்தவ, 41 பேரோ 42 பேர் கொண்ட மத்திய குழுவுல 30 பேர் இருந்தவ. நீங்கள் எல்லாம் ஓடி ஒழிச்ச நீங்கள். சரிதானே? நீங்க எல்லாம் ஓடி ஒழிச்ச நீங்கள். ஓடி ஒழிச்சு போட்டு வந்து நாங்கள் இல்லாம கட்சி நீங்க 5 பேர் வேணும்னா நான் கட்சி 6 பேர் இல்லையன்றீங்க. சொல்றதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சது 6 பேர் தான் இருக்கு. மாவே, ஸ்ரீதரன், அங்கால யோகேஸ்வரன், அரியன், இப்படி ஒரு 6 பேர் 8 பேர் தான் சொல்றீங்க. இந்த 6 பேர் தான் நம்ம கட்சியில முடிவெடுக்கிற ஆட்கள். நீங்கள் 6 பேரும் ஓடி ஒழிச்சது ஏனென்றா உங்களுக்கு தெரியும், அங்க போனா மற்ற எல்லாரும் சேர்ந்து முடிவை தலையில அதுக்கு நீங்களும் சேர்ந்து முடிவெடுத்துறதுக்காக ஓடி ஒழிச்ச நீங்க. அப்புறம் இதெல்லாம் செய்து போட்டா அதே கட்சியில நீங்க போய் தந்தீங்கன்னா ஒன்று கட்சிக்கும் மான மரியாதை ஒன்றும் கிடையாது, உங்களுக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு ஆயிடும். அதனால நான் நினைக்கல அப்படி இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களை திருப்பி போட்டியில வச்சுக்கொண்டு தான் தமிழரசு கட்சி போட்டிடுறதா இருந்தா அதுக்கு அந்த கட்சி பார்த்துக்கொண்டு அது 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 தனியா அதுக்கு டைம் இருக்கு நினைக்கிறேன். ஆனால் இப்ப எங்க போய் முடிய போகுது? இப்ப இனி அடுத்த தேர்தலுக்கு எல்லாரும் தயாரா இருக்கு. இப்ப இந்த நிலைமையில கட்சி இங்க வடக்கு கிழக்குல என்னவாக இருக்கும் என்று பாத்தீங்கன்னா
இந்த ஜனாதிபதி தேர்தல்ல 1,36,1,36,00,000 வாக்குகள் நாடு முழுக்க போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. இதுல செல்லுபடியான வாக்குகள் அல்ல, அதுவே நிறைய வாக்குகள் செல்லுபடியில 3,00,000 சொச்சம் வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகள். எங்களுக்கும் கிட்டத்தட்ட 24,000 வாக்குகள் செல்லுபடியற்றதான். இது கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷன். இப்ப இந்த மாதிரி அந்த புள்ளடி 1-2 எங்க புள்ளடி போடுறது எங்க 1 குழப்பம் இல்ல. இது இவ்வளவுத்துக்கு நான் நினைக்கிறேன் இல்ல. பாராளுமன்ற தேர்தல்ல இருக்கிறது வழக்கம். அந்த பெர்சன்டேஜ் அங்கேயும் இருக்கு. தமிழரசு கட்சிக்கு போட்டுட்டு பிறகு ப்ரிஃபரன்ஸ் ஓட்டன்னு நினைச்சு கொண்டு வேற இதுகள் எல்லாம் போடுற இதுகள் எல்லாம் இருக்கு. தமிழரசு கட்சியின் இதுக்குள்ளே இல்லாததுகளுக்கு போடுறது அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது. அல்ல தமிழர் சின்னத்திலேயே 1-2 போண்டு 3க்கு வெட்டலாம், 3 பேரை வெட்டலாம். என்ன ப்ரிஃபரன்ஸ் ஓட் 3ன்றத தவறுதலா கட்சியில இன்னொரு குழப்பம் இருக்கு. தமிழரசு கட்சி போட்டு இங்க 1-2-3க்கு போடலாம்னு சொன்னா சுயேட்சை குழுக்கள் 1-2-3க்கு உள்ளாடி போட்டாக்கள் அப்படி எல்லாம் அந்த குழப்பம் எப்பவுமே இருக்கிறது. அது இதே அளவுக்கு நிகராக ரிஜெக்டட் ஓட்ஸ் அங்கேயும் பெறும். அதுல மாற்றம் பெருசா இருக்க போறது இல்லை. ஆனா இப்ப இந்த 1,36,00,000 வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலையும் அளிக்கப்படும் என்ற அடிப்படையில பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு 60,000 வாக்கு வேணும் ஒரு எம்பி சீட்டுக்கு எடுக்கிறது. அப்ப அந்த கணக்குல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாமே தமிழரசு கட்சிக்குரிய வாக்கு என்று எடுத்துக்கொண்டமாக இருந்தால் 1,21,000 வாக்கு இருக்குது. அதாவது 2 சீட் கிடைக்கும். ஏற்கனவே 2 சீட் அவர்கள்ட்ட இருக்குது. அதுதான் அப்படியே இருக்கு. மற்ற பக்கத்துல பாத்தீங்கன்னா 1,16,000 வாக்குகள் பெற்றிருக்கீங்க. ரஃபா இல்ல ஒன்றுதான் ஒன்று வரும். மிச்சத்தில் சொச்சத்துல ஒன்று வரும், முழுமையாக ஒன்று வரும். ஏன்னா அவர்களுக்கு 55,000 ஆகவே இவற்றை இல்ல, 1000 வாக்கு தான் மிச்சமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது மிச்சத்தில் சொச்சம் மூலமாக அவர்களுக்கு ஒரு 2 சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிலைமை. அதே நேரம் ஒரு ஆள் எம்பி ஆகலாம். சரிதானே? அதுல மீதி வாக்குகள் என்று பாத்தீங்களாக இருந்தால் இல்ல தமிழரசு கட்சிக்கு 2+1 வந்துடும். அந்த போனஸ் 1 வரும். அதிகூடிய வாக்கள் பெற்ற கட்சிக்கு ஒரு 7ல 6க்கு தான் கால்குலேஷன் ஆகும். 1 தமிழரசு கட்சிக்கு 3 போயிடும், சின்ன டிடிஎன்ஏக்கு 2 போயிடும், 5 டக்ளஸ். அதுல சின்ன டிடிஎன்ஏல விக்னேஸ்வரன் வருவாரான்றத பாக்கணும். போன முறையும் பிளட் கொண்டு போச்சுது, இப்பவும் பிளட் கொண்டு இருக்குது. சின்ன டிடிஎன்ஏல இருக்கிற பிளட் ஒன்று இருக்குது, விக்னேஸ்வரன்கிட்ட ஒன்று இருக்குது. விக்னேஸ்வரனும் போன முறை முழுமையான வாக்குகளால வந்தவர் இல்ல. சரிதானே? இது மாதிரிதான் வந்தவர். சோ அதனால அதே நிலைமைதான் இப்பவும் இருக்குது. வரலாம். அதே நேரம் இப்ப ரணிலிட்ட இருந்த வாக்குகள் போன வாக்குகள்ல 85,000 அதுல இருக்கிற அந்த அவருக்கு ஒரு 60,000 போகுதுன்னு வைங்களேன். வச்சா ஒரு 15,000 வாக்குன்றது ஒன்று இருக்குதല്ലോ மீதி. அந்த வாக்குகள் டக்ளஸ் அல்லது அங்கையனுக்கான வாக்கா அல்லது ரணிலுக்கான வாக்கான்றது சொல்லி இருக்கு. அப்ப சில நேரம் அந்த 15,000 வாக்குகள் இந்த பக்கம் நோக்கி திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யாரு சஜித்தின் பக்கமான தமிழரசு கட்சி பக்கம் சஜித்தை விட ரணில் பெட்டர் நினைச்சு கொண்டு இந்த வாக்குகளை அங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரி இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அங்கையனையும் டக்ளஸையும் ஆதரிக்கலாம். ஆனா ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது ஏன் நாங்கள் ஒரு சிங்கள வாக்காளருக்கு போடணும்? இவர்கள் தமிழர்கள் எப்படி பார்த்தாலும் இவர்கள் போறது என்றது தமிழர்களுக்கு நல்லது அல்லது எங்களுக்கு சொந்தம் நலன்கள் கருதி எங்களுக்கு நல்லது என்று நினைத்து கொண்டு அரியநேத்திரனுக்கு வாக்களித்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சரிதானே? அப்ப இந்த 2 எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் யாழ் மாவட்டத்துக்குள்ள ஒரு மேக்சிமம் முடிஞ்சால் இன்றைய நிலைமையில 3 தமிழரசு கட்சிக்கும் 2 சின்ன டிடிஎன்ஏக்கும் அல்லது இன்றைக்கு இருக்கிற பொது கட்டமைப்புக்கும் 1 டக்ளஸ் தேவானந்துக்காகவும் போறதுக்கு வாய்ப்புகள் எங்கேயோ சுத்தி கொண்டு இருக்கும். 6 தான் முன்னணி இருக்கு. முன்னணி இங்க இருந்து எல்லாம் கிராப் பண்ணி அங்கேயும் போகும்.
வாக்கு போட்ட இல்ல புறக்கணிக்கிற வாய்ப்பு இல்லை. போன முறையான அதே அளவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த இதுல பதிவு செய்ய புறக்கணிப்பு எடுக்கல. அவர்கள் வேணுமெண்டா 35 லட்சம் பேர் புறக்கணிச்சு சந்தோஷப்பட்டுக் கொள்ளாங்க. நாடு முழுக்க 35 இங்க மக்கள் அவர்களுக்கு செவி சாய்க்கல என்னாலும் தெற்கில எல்லாம் மக்கள் செவி சாய்த்து 35 லட்சம் மக்கள் புறக்கணிச்சிருக்கணும். இந்த நான் உட்பட 35 MP சீட் வர போதும். நாடு முழுக்க கேட்டா வரலாம். சரிதான். அப்படி ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஒன்று போன முறை அவர்கள் ஒன்று வென்றவர்கள், இன்னொன்று தேசிய பட்டியலுக்குள்ளால வந்தது அவர்களுக்கு. அதனால அவர்கள் அந்த ஒன்று இருக்குது. அப்ப இந்த வாக்கு பட்டர்ன் மாற இல்லை, பெரிய அளவுல மாற்றம் இல்லை, அதேதான் இருக்குது. சரிதான். ஆனா தமிழரசு கட்சிக்கு அது ஒப்புடையதா என்றது ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்னென்றால், இந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த முறை இவ்வளவு ஆதரவுன்றதுல அதாவது அரியநேந்திரனுக்கு விழுந்த வாக்குகள் என்றது எதிர்காலத்துல நாடாளுமன்ற தேர்தலாக வரும்போது இந்த சந்தேகத்துல நடுவுல நின்று கொண்டு எந்த பக்கம் குதிக்கிறேன்னு தெரியாம சஜித் பக்கம் குதிச்சாக்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே. அவர்கள் ஒருவேளை ஐயோ நான் போடாவிட்ட என்ன தமிழன் இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் வர்றது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல அந்த பக்கத்துல இருந்தும் கொஞ்சம் பேர் இவனுங்களுக்கு போட்டு என்ன பிரயோசனம், அதுக்கு அங்கால போடலாம். இப்ப இதுகள் எல்லாமே தமிழரசு கட்சி எவ்வளவு கம்பேக் கொடுக்குதுன்றதுல இருக்கு, அதனுடைய மீளெழுச்சிய பொறுத்து இருக்கு. இப்படி எல்லா கூத்தும் ஆடி குழப்பம் ஆடினதுக்கு பிறகு மாவிஜய நாகராஜா மெம்பரா கொண்டு போட்டா அல்லது வேட்பாளராக அவர்கள் நிறுத்துவார்களா இருந்தா ஜனத்துக்கே செழிப்பு தட்டி போயிடும். இவ்வளவு லூசு கூத்தெல்லாம் ஆடினதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒருத்தர் அங்க நிறுத்த போனீங்க, தானே வேட்பாளர் கொண்டு போய் சங்குக்கு வாக்களி கொண்டு சொல்லக்கூடிய 2 பேரும் தனித்தனியா கேட்டா அதையும் சொல்லக்கூடும். எனக்காக நான் கட்சிக்கு போட்டு தங்கங்கும் போட்ட நான் சொல்லக்கூடிய சரிதானே. பிறகு அப்ப அதனால அந்த மாதிரி அது மாதிரி கிளிநொச்சிலையும் கூட ஸ்ரீதரனுக்கு அந்த குழப்பம் பெறும் மக்கள்கிட்ட. அந்த குழப்பம் கட்சிக்காக நிக்கிறதா அல்லது ஸ்ரீதரனுக்காக நிக்கிறதா என்றது ஒரு குழப்பம். அது ஏனென்றா நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது முதல் தெரிவு கட்சி தான். கட்சியை தெரிவு செய்ததுக்கு பிறகுதான் அதுக்குள்ள யார தெரிவு செய்கிறது என்ற முறைமை இருக்குது. அப்படித்தான் மக்களும் பழக்கப்பட்டிருக்கணும் இதுவரைக்கும். அப்படி வரைக்குள்ள யாருக்கு தெரிவு செய்யறது என்ற குழப்பம் ஒன்று வரும். இந்த முறையே கூட பாத்தீங்கள் என்றால் KKPதாசன்றவனுக்கு ஒரு 6000 ஓட்டு விழுந்திருக்கு. கல்குலேட்டரை டெலிபோன் இது டெலிபோன் அப்ப இது மொபைல் போன் மாதிரி இருந்துட்டு மொபைல் போன் மாதிரி இருக்குதுன்னு நினைச்சு கொண்டு குத்துற ஆட்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் போய் இனி இவர்கள் இந்த இடத்துல சுயேட்சையாக நின்றவர்கள் இனி ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தணும். அடுத்த தேர்தலுக்கு தான் பொது கட்டமைப்பு ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தணும். அப்ப அந்த சின்னமா வீடா என்ற குழப்பம் வரும்போது வீட்டுக்கே குத்தி போட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிதானே. இந்த எல்லா குளறுபடிகளுக்கும் மத்தியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதே பட்டனை தான் பிரதிபலிக்க கூடும். ஏனென்னா அங்கையனை பொறுத்த வரைக்கும் இல்ல லூஸ் பண்ண போற வரையால அங்கையன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏனென்னா அவருக்கு இப்ப ஆட்சி சார்ந்த எந்த தரப்போடையும் அவர் இல்லை. ஒன்றில் அவர் ஒன்று சுயேட்சையா நிக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு ஒரு தனி ஆளுமையாக அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது என்று கருதினா அவர் சுயேட்சையான அல்லது அவர் ஒரு இனி இன்னொரு தமிழ் கட்சி தொடங்கி நானும் அவர் தேர்தல் வந்தா பிரச்சார கூட்டத்துல புலிப்பாட்டு போடுறாரு தானே. அதனால அவர் நானும் புலிப்பாட்டு போட்டேன்னா நானும் தேசியவாதி தானு சொல்லிக்கொண்டு அவரும் ஒரு தேசிய கட்சி ஆரம்பிச்சு கேட்க கூடும். தேசியத்தை ஆதரிக்க போறாருன்னு சொன்னா சின்ன டிடிஎன்ஏக்குள்ள சேரலாம் தானே. இல்ல அண்ணா அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. இவரும் சேர்ந்து எடுத்து வேற ஒரு ஆளை கொண்டு வர்றேன்றாங்க. அவர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க போக மாட்டாருன்னு நம்புறேன். ஆனால் அவருக்கு டக்ளஸுக்குமான வாக்குகள் பெரும்பாலும் என்னவாக இருக்குது என்றா அவர்கள் அரசுகளோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் என்ற அடிப்படையில தான் அரசின் சலுகைகளை நேரடியாக வேலை வாய்ப்பு பெறலாம் என்ற இதுகள் எல்லாம் இருக்கு. கணக்குகளுக்கு அடிப்படையில தான் போடுறதும் இருக்கு. சரிதான். அவர்களும் அப்படித்தான் வாக்குகளை கவர்றதுக்கு முயற்சிகளையும் திட்டங்களையும் கொண்டிருந்தவர்கள்.
அதனால இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். டக்ளஸை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே அந்த வாய்ப்புகளை பெற்ற மக்கள் ஒரு நன்றி கடனுக்காக செய்யக்கூடும். ஆனால் இப்ப யோசிச்சு பாருங்க, அவர்களே கூட ஏன் டக்ளஸுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கிறார்கள்? அவர் எப்படியோ அரசாங்கத்தில் அமைச்சராவார். அப்படி அமைச்சராகிறதன் மூலம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் நலன்களை பெற முடியும் என்று யோசிப்பார்கள். அப்படி யோசிக்கிறவர்கள் இந்த முறை யார் அமைச்சராக கூடும் அல்லது யார் அரசாங்கத்தோடு இருக்கக்கூடும், அவர்களுக்கு வாக்களிக்கிறது தான் தன்னுடைய நலனுக்கு சிறந்ததுன்னு தானே யோசிப்பினோம். அது யதார்த்தமான சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் போயிடும். அந்த பெனிஃபிட் இவர் ஆட்சியில இல்லைன்னா கிடைக்காது. ஒரு சும்மா எம்பியா இருந்தோண்டு அவர்கிட்ட லாயல்டி பெர்சன்டேஜ்ன்றது மிக குறைவான. நீங்க ஒரு 30-35 தான் அந்த விசுவாசத்துக்காக அல்லது ஒரு நன்றி கடனுக்காக வாக்களிக்கிறவர்கள் பார்க்க முடியும். மீதியை அப்படி பார்க்கல. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, இப்ப சின்ன டிடிஎன்ஏயும் ஜேவிபியோட போறது இல்ல, அல்லது தமிழரசு கட்சியும் தன்னை ஜேவிபியோட அடையாளப்படுத்தி கேட்க போறது இல்லை என்று கேட்கும் போது 2 பேரும் இல்லைன்றது சொல்லல. அதுல ஏதாவது டெவலப்மெண்ட் வந்து ஒருவேளை சுமந்திரனும் அனுராவும் ஏதாவது இணக்கப்பாடுகள் ஒப்பந்தங்கள் அந்த மாதிரி என்னத்தையாவது செய்து ஏதாவது வந்தா தட்டி தவறி காவாந்த அரசுல சுமந்திரன் அமைச்சரானால் இருக்கலாம். அந்த அரவாசி ஓட்டி இங்க வந்து அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இங்க அடிவாங்கக்கூடிய தரப்புகளாக இப்போதைக்கு அங்கையனும் டக்ளஸும் தான் இருப்பினும். ஆனாலும் டக்ளஸ் எப்படியும் குறைந்தபட்சம் முழுமையான வாக்குகளால வரையலாம் முடியலை என்றாலும் மிச்சத்தில் சொச்சங்கள் மூலமாக என்றாலும் டக்ளஸுக்கும் ஒரு 2010 நினைக்கிறேன் விஜயகலா 15,000 வாக்குகள்ல விஜயகலா ஒரு எம்பியா வந்த மாதிரி வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு முழுமையாக அவர்களுக்கு வாக்களிக்கப்படுற வாக்கு அப்படியே நிக்கும். முழு எம்பிமார் கிடைக்கலன்னா அது இவர்களுக்கு அதெல்லாம் கழிச்சு மிச்சம் தான் பெறும். அப்ப எப்படியோ அது குறைஞ்ச எண்ணிக்கைக்கு வந்து, அதனால டக்ளஸுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. இழக்க போறவரா பெரும்பாலும் இருக்கக்கூடியவர் அங்கேயும் தான். அது ஒருவேளை தமிழரசு கட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி நீங்க வடக்கு கிழக்குல மற்ற பகுதிகளுக்கு போனீங்கன்னா, இப்ப வன்னி அல்லது கிழக்குக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் முழுமையாக ஒரு எம்பி சீட்ஸ் எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு பொது கட்டமைப்புக்காரருக்கு வாய்ப்புகள் இல்லை. கிழக்குல ஒரு ஒன்று இருக்கலாம். ஏன்னா வன்னியில இந்த மற்ற பொது கட்டமைப்புல இருக்கிற எல்லா அந்த கட்சிகளும் பெரும்பாலும் வன்னியில செல்வாக்கு இருக்கிறார்கள். வன்னின்னு சொல்லிருக்கல. இப்ப நாங்கள் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், முல்லைத்தீவு, அடுத்தது வவுனியா, இங்க மண்ண. அப்ப இந்த பெல்ட் பாக்கைகள்ல ஒவ்வொருத்தர் அங்க கொஞ்சம் செல்வாக்கான 95,000 வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்குது அங்க. அது சஜித் பிரேமதாச 95,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? குறையத்தான் கிடைச்சு நினைக்கிறேன். அங்க 12, இங்க 11, அங்க 11, அப்ப 22, 50,000 வாக்குகள் வைக்கலாம். 30,000 கிடைச்சிருக்கு. 20,000 வாக்குகள் இல்லையா? இல்ல, முல்லைத்தீவுல 12,000, முல்லைத்தீவுல 12,000, வவுனியாவில 11,000 என்னவோ, மன்னார்ல 40,000 வாக்குகள், 30,000 வாக்கு. அப்ப 30,000 வாக்குன்னா உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்காது. ஆனால் இப்ப இப்படி வரைக்குள்ள அங்க விழுந்த வாக்குகள் ஒரு பெர்சன்டேஜ், சஜித்துக்கு விழுந்த வாக்குகள் ஒரு பெர்சன்டேஜ் வந்து இவர்களோட நிக்கும் மாதிரி தெரியல. இல்ல, அதுல பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த பக்கம் நின்ற வாக்குகள் தமிழரசு கட்சி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. ஏன்னா அங்க தனிநபர்கள் உள்ள இறங்கினதுக்கு பிறகு அவர்களுடைய செல்வாக்கு செலுத்த ஆரம்பிக்கும். இப்பவும் இவர்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப டெலோ இல்லாம அரியநேந்திரனுக்காக அங்க வேலை செய்யல, சரியா வேலை செய்யல. அப்படி வேலை செய்யாத டெலோ நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள இறங்கி தனக்காக வேலை செய்யும் போது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படியே பார்த்தாலும் இன்றைக்கு தமிழரசு கட்சியோட சேர்ந்து அங்க கிட்டத்தட்ட 3 எம்பிக்கள் இருக்கு நம்ம வைக்க. ஆனா அவர்களால அந்த 3 எம்பிக்களையும் காப்பாற்ற முடியுமா? எம்பி என்பது அங்க இருக்குது.
மற்றது இந்த பக்கம் மஸ்தான் இருக்கிறார், அந்த பக்கம் திலீபன் இருக்கிறார் பிடிபி. சரிதான். அப்ப இவர்களுடைய வன்னிக்குள்ள இவர்களுடைய வாக்கு வங்கியை வச்சுக்கொண்டு அவர்களால தங்களுடைய 3 நாடாளுமன்ற கதிரைகள்ல காப்பாற்ற முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஆக இப்ப இருக்கிறது 35,000 வாக்குகள் தானே, அவர்கள் எவ்வளவு முக்கியத்தக்கி 60,000 வாக்குக்கு போறதாக இருந்தாலும் அவர்களால ஒரு ஒன்றைத்தான் தக்க வைக்க முடியும். அப்ப அந்த ஒன்றை தக்க வைக்க முடிஞ்சால் இந்த பக்கம் 95,000 வாக்குகளை அங்க சஜித் பெற்றிருக்கிறார். ஆனா அதுல முஸ்லிம்களோட வாக்குகள் இருக்கு, சிங்களோட வாக்குகளும் இருக்குது. தமிழரசு கட்சின்னு நினைக்கிறேன் ஒரு சீட்டுக்கு தான் வன்னியை பொறுத்த வரைக்கும் மன்னார் மௌனியாவை எடுத்துக்கொண்டா இருக்கும், முல்லைத்தீவு பெரிய அளவுல இல்ல. அதனால மன்னார் வவுனியா கொண்டு இருக்கலாம் சஜித்தின் வாக்குகள் இருந்தாலும் சரி, அதை விட்டுருங்களா. இருந்தாலும் ஒரு சீட்டை முழுமையாக தமிழரசு கட்சியால கைப்பற்ற முடியும், கைப்பற்ற முடியும். மற்றது இப்ப அங்கெல்லாம் வெறும் 10,000 12,000 வாக்குகள்லாம் அரியநேந்திரனுக்கு விழுந்தது என்ற வகையில அந்த வாக்குகள் தமிழரசு கட்சியை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த தனக்கு வந்தா சுலக்கு படக்கு அடிக்கும். அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் இப்ப ஈவன் புளோட்டெலோ எல்லாம் உண்மையிலேயே வன்னிக்குள்ள கொஞ்சம் வன்னி என்று நான் முன்னதையை விட்டுட்டு வவுனியாவை பாத்தீங்கன்னா வவுனியால பாப்புலேஷன் நல்ல பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ரீஜன். அதுல எல்லாம் அரியநேந்திரனுக்கு வேலை செய்த அரியநேந்திரனுக்கு எடுத்த ஓட் நம்பர்ஸை விட கண்டிப்பா கூட எடுக்கும் நினைக்கிறேன். சின்ன டீட்டெயில் இல்லன்னு நான் நம்புறேன். ஏனென்றா அவ கூட எடுக்க கூடும். ஆனால் வவுனியாவில டெலோவுக்கும் புலோட்டுக்கும் சேர்த்து 11,000 வாக்குகள் இருக்கின்றால் அது ஜதார்த்தம் இல்லாத ஒரு நம்பர். அவ்வளவுதானே போட்டிருக்கணும். இல்ல அதான் சொல்ல, அது அங்க வேலை செய்யல உண்மையாவே. அது மாதிரி தமிழரசு கட்சியும் கூட வேலை செய்யலதான். தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாகவே இறங்கி வேலை செய்யலதான். இல்ல அது சரி, அது நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதெல்லாம் சொல்ல, அது அங்க வந்த வாக்கள் சில சஜித்துக்கான இன்ஃபுளுன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ற வகையில வந்திருக்குமே தவிர என்னண்டா எப்பவுமே தமிழரசு கட்சிக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. வவுனியா மன்னார் வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சிக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா தங்களுடைய வாக்குகள்ல தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தாங்களை பிரிஞ்சு தனியா கேட்டா தங்களுக்கு அங்க ஒரு தமிழரசு கட்சிக்கான ஒரு சீட் அங்க கிடைக்கும் என்றதுல அவர்கள் அந்த கால்குலேஷன் எல்லாம் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், வவுனியா மாவட்டத்துல டெலோக்கும் புலட்டுக்கும் வரும் 10,000 11,000 வாக்குகள்லாம் இருக்காங்க. இதுதான் ஆரம்பத்துல இருக்கிறேன். நாங்கள் அந்த தன்னம்பிக்கை என்று பேசினது அதான். என்னென்றால் அவர்கள் அது கொலாபரேட்டிவ் ஓட்ஸ் தான். அவர்கள் எப்போதுமே தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அந்த கூட்டு வாக்குகள் இல்லாம போனால் தங்களுடைய எதிர்காலம் என்ன என்ற தமிழரசு கட்சி உடைக்கிறதுல அவர்கள் இப்ப போன முறை கூட தமிழரசு கட்சி உண்மையாவே இணக்கம் காணப்பட்ட விஷயம் என்னன்னா, உள்ளூராட்சி சபை தேர்தல்ல அந்த சிஸ்டம் மாறி என்ன ஆயிடுது, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்துக்கும் அவர்களுடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில ஒன்று போக வழிகிட்டது. அதை விட தொகுதியில என்னதான் வாக்குகள் எடுத்து வென்றாலும் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறது பெரும்பான்மையான சீட்ஸ் வரை இல்லை. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்னா, நீங்கள் எல்லாரும் பிரியுங்க, கட்சிக்குள்ள 5 பேர் இருக்கிறோம், அந்த 5 பேரும் 3 அப்ப இருந்தது, அந்த 3மே பிரிந்து தனித்தனியா கேட்கும் போது இந்த சிறு கட்சிகள் இடத்துல நீங்க அங்க 2 கட்சியை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க இருந்துடலாம். சேர்ந்து ஆட்சி அமைக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கும் போது தனித்தனி. ஆனா அதுக்கே அவர்கள் பதட்டப்பட்டதுக்கு காரணம் இதான். ஏன் அப்படி கேட்டுட்டீங்கள் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பல. சரி, அப்ப பலன் தெரிஞ்சு போச்சுதுன்னா இங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இதை காட்டியே நிப்பீங்க. தங்களுக்கு அங்க ஆட்சி விழும்ன்றதுதான் அவர்களுடைய வன்னில தமிழரசு கட்சி கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இவர்களுக்கு எவ்வளவு வாக்கு விழும்ன்றது அங்க தெளிவா வந்திருக்கு. இப்ப தெரிய போது இப்ப நான் நினைக்கல அதுக்கான சாத்தியக்கூறுகள் சேர்ந்து அங்க திரும்ப தமிழரசு கட்சி இந்த மற்ற கட்சிகளோட சேர்ந்து இயங்குறதுக்கான சாத்தியப்படல் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலைமைக்கே வந்துட்டு. நீங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மாதிரி நம்புறீங்களா நீங்க? இல்ல, அது இப்ப கட்சியதான் கட்சியினுடைய மீளெழுச்சியை அவர்கள் எப்படி பார்க்க போயினோம் என்றதை பொறுத்துதான் இருக்குது. கட்சி எவ்வளவு வேகமாக மீளெழுந்து வருது என்றதை பொறுத்தும் இந்த இனி இவ்வளவு குழப்பத்துக்கு பிறகு இந்த வழக்கு போதைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால கட்சியினுடைய தேர்தல் பணிகளுக்கு எதுவும் பாதிப்பு வராது என்றாலும் கட்சிக்கு ஒரு உத்தியோகபூர்வ தலைவர் இல்ல,
இருக்கிற தலைவர் எந்த நேரம் வேணுமென்றாலும் மாற்று கட்சி போகக்கூடிய வாக்களியும் கொண்டு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்ப இந்த மாதிரி நிலைமைகள்ல கட்சிய செயலாளர் ஏற்கனவே இருக்கிற செயலாளர் அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது ஆக்டிவான செயலாளர் இல்ல, செயல்திறன் மிக்க செயலாளர் இல்ல. சரிதானே? அவர் ஒரு ஒப்புக்காக ஒரு செயலாளர் பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையா துணை செயலாளராக இருந்தவர் இப்ப செயலாளர் ஆக வேண்டிய ஒரு தேவையில இருக்கிறார். இப்ப ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப செயலாளர் இறங்கி கட்சி ஒவ்வொரு தொகுதிகளையும் கூப்பிட்டு அவர்களோட பேசி அப்படி எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. அப்ப இதை யார் செய்ய போயினோம்? என்ன இப்ப சுமந்திரன் தன்னுடைய தொழில் சார்ந்து கொழும்புல இருக்கிற ஒருத்தர். அவர் வந்தாலும் இங்க ஒரு 2 நாள் நிக்கலாம், 3 நாள் நிக்கலாம், அப்பப்போ போய் ஆகணும் அவர் தன்னுடைய தொழிலுக்கு பாக்குறதுக்கா. இங்க முழுமையான இதையெல்லாம் யார் பார்க்க போயினோம் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த தமிழரசு கட்சியினுடைய மீளெழுகை என்பது மிக முக்கியமான பணியா இருக்கு. அது மீளெழுந்து உண்மையாக தன்னை மீள கட்டமைச்சு ஒரு சரியான உத்தியோகபூர்வமாக என்னன்னா, உத்தியோகபூர்வமற்ற வகையில என்னன்னா மீள கட்டமைச்சு தன்னை நிலைநிறுத்துமாக இருந்தால் தமிழரசு கட்சியால நிச்சயமாக காத்திரமான ஒரு பங்கை ஆற்ற முடியும். அதுல அப்படியே இல்லை என்றாலும் கூட அதனால பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்றா ஏற்கனவே இப்ப நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் கூட தமிழரசு கட்சியினுடைய பங்கு என்ன இருக்கோ அது தமிழரசு கட்சிக்கு கிடைக்கும். அது இருக்கும். ஆனா அது மீளெழுந்து வருமாக இருந்தால், கட்சியாக அது மீளெழுந்து தன்னுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி இந்த 2 மாசத்துக்குள்ள வருமாக இருந்தால் அது அதையும் தாண்டிய போக முடியும். ஏன்னா இப்ப கிழக்கிலையும் இவர்களுக்கு பலம் இல்லை, ஒரு சீட்டை எந்த மாவட்டத்திலையும் எடுக்க மாட்டார்கள். அங்க இன்னும் தெளிவாக இப்ப இதை சொல்லியே அவர்கள் வன்னியிலையும் கிழக்கிலையும் அவர்கள் இந்த வாக்களிப்பை பற்றி பேசியே தங்கள் பக்கத்துல எல்லா இவர்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா இப்படிதான் வீணா போகும்னு சொல்லிவிடும் வழங்கல். அப்ப அந்த உறுதிப்பாடு இருக்கிறதுனால அந்த பக்கங்கள்ல இன்னும் வேகமாகவும் இன்னும் வீரியமாகவும் அவர்களால் செயற்பட முடியும். குழப்பம் இல்லாம இருக்கணும். என்ன குழப்பம்னா அப்புறம் சிறிதரன் வந்திருந்தோண்டு இல்ல நாங்கள் சின்ன டிடிஎன்ஏயோட சேர்ந்துதான் போகணும். அப்புறம் இவர் அவ என்ன மேடையில இருந்து கொண்டு என்ன இருந்தாலும் ஒற்றுமைக்கா என்னுடைய வாக்கும் உங்களோட சேர்ந்துதான் என்று சொல்லாம இருக்கணும். இப்படி எல்லாம் குழப்பாம ஒழுங்கா குழப்பத்துக்குரிய ஆட்கள் எல்லாரையும் அவர்கள் வெளியேற்றினமோ அல்லது அடக்கி வைக்கணுமோ ஏதோ ஒன்றை செய்து கட்சி உறுதியான ஒரு கட்டுக்கோப்போட எழுந்து வந்ததாக இருந்தால் நிச்சயம் அதனால வடக்கு கிழக்குல தமிழரசு கட்சிக்காக இதுவரைக்கும் வாக்களித்த சொந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று அல்லாத விடவும் அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு தமிழரசு கட்சிக்காக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களோட இதெல்லாம் 2வது இதேதான். நீங்க எல்லாரும் தேசியம் தான் பேசுறீங்க. இதுல ஒரு நீங்கள் இந்த கன்க்ளூஷனுக்கு வர முதல் இதுல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்ப ஒரு சில எபிசோட்ஸ் இந்த நாட்டு நடப்பு இந்த நிகழ்ச்சியிலேயே நாங்கள் இப்ப நான் ஒரு சஜஷன் ஒன்று சொன்னேன். இல்லாட்டி நாங்கள் காய்ச்சோண்டு போய் அப்படி ஒரு இது வந்தது. தமிழரசு கட்சியில இருந்து சுமந்திரன் வழியில போய் தன் கட்சி அமைச்சு தன்னை பாதையை பார்த்து கொண்டு போகணும். ஸ்ரீதரன் கட்சி பொறுப்பை தலைமையேற்று செய்யணும். இப்ப அதுவே தலைகளா பார்க்குது. இப்ப அதே தானே இல்ல நாங்கள் முதல் சொன்னது சுமந்திரன் கட்சி இப்பவும் என்ன செய்திருக்கணும், அது மாதிரி சுமந்திரன் அணி என்று கட்சியை தூக்கி அங்க கொடுத்துட்டு அவ தாங்கள் வாட்டுக்கு போட்டு அது மாதிரி நாங்கள் சுமந்திரன் என்ன செய்யணும் ஸ்ரீதரன் என்ன செய்யணும்னு சொன்னது. இப்ப என்ன பிரச்சனை இல்லை, அப்படித்தான் பார்க்கவும் வேணும். தமிழரசு கட்சியினுடைய ஒரு தேசிய கடும்போக்குவாத அல்லது இந்த ஒற்றுமை போலி தேசியவாதிகள் இருக்கணும் தானே. அந்த போலி தேசியவாதிகள் ஒரு பக்கமா ஒதுங்க கட்சியை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். சுமந்திரன் தரப்பட்ட கொடுத்துக்கலாம். என்ன பேர் மட்டும்தான் அப்படி இருக்க போதே தவிர சுமந்திரன் இவர்கள் பேசுற தேசியவாதத்தை பேச போறது இல்ல தானே. அது தனி கட்சி மாதிரி தானே. இப்ப நான் சொல்றது பேர் மட்டும்தான். தமிழரசு கட்சிய ஸ்ரீதரன் தண்ட பாட்டுக்கு கொண்டு போக சுமந்திரன் ரெண்டு பேருக்கு முடியல ஒத்த கருத்துக்கள் இருந்தது இல்ல நிறைய விஷயங்கள். அப்ப 2 பேரும் உள்ளுக்கு இருந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்காமல் சுமந்திரன் தண்ட பாட்டுக்கு அதுலயும் நாங்க தெளிவா சொன்னா சுமந்திரன் அதுக்காக ஃபைட் பண்ணுவார்.
கடைசி வரைக்கும் அதுக்கான ஒரு ஃபைட் போகும். அந்த ஃபைட்ல அவரால் முடியல. இந்த கட்சி தன்னுடைய கோரிக்கைகளுக்கோ அல்ல தன்னுடைய அரசியல் போக்குக்கோ இந்த கட்சி வரப்போறது இல்ல என்ற ஒரு நிலைமை வந்தா அவர் வெளியில போய் தான் வேற ஒரு கட்சியோ அல்லது தெற்கினுடைய அரசியல் கட்சிகளுடைய தன்னை நினைத்துக் கொண்டு அவர் ஒரு தனி அரசியல் பயணத்துக்கு தயாராக கூடும் என்றதுதான். இப்ப என்னன்னா அந்த முதல் கட்டத்திலேயே எல்லாரும் குனிஞ்சு காலில் விழுந்து வடிவேலு காமெடி மாதிரி காலில் விழுந்தே விட்டான தூக்கி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு தேவையில்லை. எல்லாருமே நாங்கள் அது எப்ப கழிச்சாங்கன்னு சொன்னா தேர்தல் உள்கட்சி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு வழக்குகள் வந்து அந்த மிஸ்அப் டைம்ல வச்சுக்கொண்டு கழிச்சாங்க. இதே நான் பாக்குறேன். இப்ப ஸ்ரீதரன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்த இல்லையா? பயன்படுத்தலைன்னா தலைமை பொருத்தமில்லைன்னு சரி. அந்த தலைமைத்துவம் அவருக்கு எப்ப என்னத்தை செய்யணும்ன்றதே தெளிவில்லை. சரிதானே. நாங்கள் அவரை தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கிட்ட நாங்கள் வெளியில இருந்து அவர் மீது அந்த கிரீடத்தை தூக்கி வச்ச போது அதெல்லாம் ஒண்ணும் நான் கோட்ஸ்ல போய் திருப்பி எலெக்ஷன் வச்சு நான் திரும்பவும் எலெக்ஷன்ல தான் தேர்வு செய்யணும்னு சொல்லி தான் தேர்வு செய்யப்பட்ட தலைவரே இல்லை என்று ஸ்டேட்மெண்ட அங்க கொடுத்து போட்டு வந்த ஒருத்தர். அது வேண்டாம், நான் அவரே நிராகரிக்கிறேன். இந்த தேர்வெல்லாம் வேண்டாம், நான் திருப்பி வரப்போறேன், எல்லாம் கூடெல்லாம் அழி கதைக்கெல்லாம் சொல்லி போட்டு வந்து அவர் சொல்லலுமே திருப்பி நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்று. ஆனா அப்படித்தான் எழுதினார் கடிதம். கடைசியா அந்த முடிவெடுக்கிறதுக்கு முடிவு அது இல்ல. அதுக்கு பிறகு வந்து கடைசியாக சஜித்தை தான் ஆதரிக்கிறதுன்னு 2ஆம் தடவை கூடி எடுத்த முடிவுக்கும் வெளியில வந்து உடனடியா செயலாளருக்கு எழுதின கடிதத்துல தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஆகிய நான் என்றுதான் அவர் குறிப்பிடுறேன். இங்கதான் அது இல்லையன்னு சொல்லி போட்டீங்களே. குறை என்ன இது மாதிரி சும்மா சொல்ல இல்ல கோட்ஸ்ல சொல்லி இது மாதிரி அவர் இல்லைன்னு சொல்லல, வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன அதுக்கு கிளைம் பண்றது? அப்படி எப்ப எதை சொல்றது, எந்த நேரத்துல எதை கையாள்றதுன்னு தெரியாம நீங்க எப்படி ஒரு கட்சியை வழி நடத்த முடியும்? அது தலைமைத்துவ ஆளுமையே இல்லையே. எடுத்த முடிவுல உங்களால உறுதியா நிக்க முடியல. நீங்களாத்தான் மேடையேறி என்ன சொன்னீங்க? கடைசியாகவும் என்ன மேதின கூட்டத்துல நீங்கள் ஏறி மனோ கணேசனை கூப்பிடுறீங்க, மனோ கணேசனை கூப்பிட்டு மேதின கூட்டம் நடத்துறீங்க, சுமந்திரனை விட்டுட்டு நடத்துறீங்களா அந்த கூட்டம்? மனோ கணேசன் சஜித்துக்கு ஆதரவுன்ற மாதிரி ஏதோ பேசினாருன்னுட்டு நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்று பேசி போட்டு, ஆனா இது என்னுடைய தனி கருத்து, எங்களுடைய கட்சியில எங்களுக்கு இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லா சுதந்திரம் இருக்குது, இருந்தாலும் நான் கட்சியினுடைய முடிவு என்னவா இருக்குமோ கட்சியினுடைய ஏற்பு பகிரங்கமா அறிவித்தீங்க. உங்களை யாரும் அதுல ஏறி அறிவிங்கன்னு சொன்னதா இல்லையா? யாரும் கேட்டவையா? இல்ல, நீங்களாதான் சொன்னீங்க. அதையே நீங்கள் ஏறி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்களாலேயே காப்பாற்ற முடியாத போது நீங்க என்ன தலைவர்? நீங்க எப்படி இந்த கட்சியை வழியை நடத்துவீங்க? மாவைக்கு தான் தம்பி எவ்வளவு மாவை செல்லமா தம்பி என்று கூப்பிடுறவர் நினைக்கிறேன். அதனுடைய அதே குணங்கள் இருக்கும். சரி, பார்க்கலாம். உண்மையா இப்ப ஒரு சிக்கலான சிச்சுவேஷன், சிக்கல்ன்றதை தாண்டி இப்ப பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் முடிவுல என்னன்னா மாவை சேனாதிராஜாவும் சரி அல்லது தனிப்பட்ட ரீதியில ஸ்ரீதரனும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட செயல்கள் குறித்தோ அல்லது தனிப்பட்ட ஆளுமை குறித்தோ நாங்கள் பேசல. சரிதானே? அதை ஏதோ எங்களுக்கு அவர்கள் மீதான காழ்ப்புணர்வு கருதியோ அல்லது அண்ணன் தம்பி வாய்க்காத்தவரா இருக்குதுன்றது கருதியோ எதுவும் இல்லை. அவர்களுடைய அரசியல் செய்கைகள் என்னவோ அதன் மீதுதான் எங்களுடைய விமர்சனம். கண்டிப்பா பொது வழிக்கு வந்துட்டா அதை பலரும் பல மாதிரி அப்படி இல்லதானே. பொது வழியில வந்துட்டாருன்றதுக்காக சுமந்திரன மகளையும் வச்சு போட்டு கண்டவாட்டுக்கு போடுற ஆட்கள் நாங்கள். இப்பவும் அப்படித்தான் தனிப்பட்ட ரீதியில சுமந்திரனை போட்டு தாக்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துக்கு இல்ல. இப்ப நாங்கள் இதை செய்யறோம்ன்றதுக்காக என்னமோ மாவேற்ற எனக்கு எங்களுக்கு பிச்சல் கொடுங்கள் மாதிரி அல்லது ஸ்ரீதரனுக்கு எங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட வாய்க்கா தகராறு இருக்கிற மாதிரியும் பயல் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் எல்லாம் யோசிச்சிடக்கூடாது. நாங்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாம் என்னன்னா அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் என்ன சொன்னார்களோ அதன் மீதான விமர்சனம் தான். இன்னைக்கு அவர் ஒரு தலைமைத்துவ ஆளுமை இல்லை என்று சொல்றது அவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளால அவர் ஒரு பிரின்சிபலா இருக்கும் போது எவ்வளவு ஆளுமையா இருந்தார்ன்றதை பற்றியது அல்ல. இல்ல நாங்களும் சொல்லிக்கலாம், அதை வச்சுதான் சொல்றேன். இது இப்படி செய்யறபடியாலதான் இப்படி பாக்குறவர்கள் எல்லாம் அப்படி இல்லதானே. என்ன மாதிரி எங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருது கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பார்க்கக்கூடியதா இருக்குது. நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாம் நாங்களே சும்மா கன நேரமா இருந்து கதைக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டிருப்பின முழுமையான்னு நினைக்கல. சும்மா முதல் 2 நிமிஷம் கேட்டுட்டு கமெண்ட் போடுற ஆக்களா இருக்கு. இல்லாட்டி தமிழ்ல பாத்துட்டு கமெண்ட் பண்ண மாதிரி இல்ல.
சரி பார்க்கலாம். இப்ப ஒரு சிக்கல்ல ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன். ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு உடனடியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லாருமே தயாராகி கொண்டிருக்கிறான். அப்ப இப்ப அது வடக்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்ட விதம் வித்தியாசமாகவும், வடக்கு கிழக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தலை வித்தியாசமா எதிர்கொள்ள போயிடும். இப்ப நாங்கள் அப்படியே சேர்ந்து அதே கொள்கையோடு அதே மாதிரி இருக்க போயினோம் என்ற ஒரே ஒரு தரப்பு இந்த பொது வேட்பாளர் தரப்பு. ஆனால் அதுவும் இன்னும் உறுதி செய்யப்படாமல் சொன்னா அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் போய்கொண்டிருக்குது. பொது வேட்பாளர்கள் இந்த கன்செப்ட்ல பொது கட்டமைப்பு தனியாகவும் கட்சிகள் தனியாகவும் இன்னும் குளறுபடிகள் போய்கொண்டிருக்கு. இப்படியே சேர்ந்துதான் இந்த எலெக்ஷனை கேட்க போயினோமா அந்த மாதிரிதான். அதனாலதான் அவர்கள் அந்த வெற்றி கோஷம் ஓடினோம். ஓகே. ஆனால் அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அதிக அழுத்தங்களை பிரயோகிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். இந்த பொது கட்டமைப்பு சிவில் சமூகத்தினர் கட்சிகள் மீது அதிக அழுத்தங்களை பிரயோகிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொண்டு கட்சிகள் இருக்கிற மாதிரியும். அதுல அது ஒரு பிரச்சனையா மாறும் அவர்களுக்கு. ஆனா எனக்கு என்ன படுதுன்னா, ரெண்டு பேரும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஒருத்தர்ல ஒருத்தர் தாங்க. இப்ப இதை உடைஞ்சு போச்சுதுன்னா சின்ன டிடிஎன்னே திரும்ப தன்னம்பிக்கையை இழந்துடும், இருக்கிற கொஞ்சம் தன்னம்பிக்கையை இழந்துடும். ஆனா அவர்கள் கல்குலேஷன்ஸ் பண்ணினா இந்த கல்குலேஷன்ஸ் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வரும். இப்ப புலட்டை பொறுத்த வரைக்கும், சித்தாத்தனை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல அவர் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார். சரிதானே? இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்தால் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல சுரேஷுக்கு அப்ப என்ன, சுரேஷ் போன முறையும் என்ன பேர் விக்னேஸ்வரன் ஒரு இதை வாங்கி கொடுத்துட்டு அந்த கூட்டணியில இருந்து வெளியேறி இப்போ இது ஒரு புதுசான ஒன்றுக்கு வந்திருக்கு. அப்ப அவற்ற நிலைமை என்ன? இந்த கேள்வி முக்கியமா. அதனால அவர் ஆதரிப்பார், ஆறு உங்களுடைய சித்தார்த்தன் ஆதரிப்பார். இது இப்படியே போகணும்னு அவர் விரும்பக்கூடும். அந்த பக்கத்துல செல்வமும் உடனடியாகவே அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார், என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏன்னா அங்கேயும் அவர் ஒரு மாதிரி அத ஏதோ கஷ்டப்பட்டாலும் அவர் செக்குவ பண்ண கடைசி மிச்சத்தில் சொச்சம் மூலமாகண்டாலும் அவர் ஒரு சீட்டை கொண்டு வந்துடலாம். அதனால அவர் சொல்லுவார். அங்க கட்சிக்குள்ள வினோ ஏற்கனவே தனியா நிக்குது. இங்க புலட்டுக்கு முல்லைத்தீவுக்குள்ள லிங்கநாதன் ஏற்கனவே தனித்து போய் நிக்கணும். மன்னார்ல சார்ஸ் லிங்கநாதன் ஒரு பக்கத்துல நின்றாலும் அவர் இதுவரைக்கும் கட்சிக்கு எதிராக இந்த இதுவும் பேசல என்ற ஒரு இருக்கு. இந்த நிலைமைகள்ல இவர்கள் போட்டியிட்டால இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தால் வினோவுக்கு எதிராகவும் லிங்கநாதனுக்கு எதிராகவும் என்ன நடவடிக்கை என்றது சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்கு. பகிரங்கமாக அவர்கள் இவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்தார்கள். ஆனா வினோவுக்கு எதிராக டெலோவால நடவடிக்கை இருக்கு. சரிதானே? எடுத்தா பிரச்சனை. சரிதானே? அவர்கள் சூழ்நிலையில இருக்கு. ஏற்கனவே அவர்கள் எப்படியும் தமிழரசு கட்சி என்ன செய்யுதுன்னு பார்த்து கொண்டு நினைக்கிறேன். அதன் வழி நடக்கலாம் வேணும்டா. முத்த கட்சி தானே, அது வழிகாட்டுற வழி போலாம். அப்படி இல்லை, அதை சாட்டா சொல்ல எடுக்கிற நடவடிக்கைக்கு அதாவது சாட்டா சொல்ல. நான் ஒன்னும் தயவு செய்து நீ கோச்சு கொள்ளாதப்பா, தமிழரசு கட்சி இப்படி எடுத்துட்டு நான் எடுக்காட்டி பிரச்சனையா போயிடும் அந்த மாதிரி ஒரு. ஆனா தமிழரசு கட்சி அநேகமா அது வேற ஏதோ ஒரு வழியில இதை கையாளும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அந்த தலைமையில அல்லது மத்திய குழுல இருக்கக்கூடியவர்கள் அரசியல் சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால் இன்றைய நிலைமையில மாவையோ ஸ்ரீதரனையோ அல்லது யோகேஸ்வரனையோ யாரையும் அவர்கள் வெளியேற்றுவார்கள் நினைக்கல. அரியநேந்திரனை வெளியேற்றிவிடும். ஏன்னா அரியநேந்திரன் தான் போய் இப்ப தமிழரசு கட்சியின் வாக்குகள் உடைஞ்சுது என்று கருதினா அந்த பொது வேட்பாளருக்கு அதுல அவருக்கு கணிசமான பங்கு இருக்கு. அவர் ஏற்கனவே உடைச்சிட்டார், வாக்க உடைச்சிட்டார். ஸோ அவர் இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்துல இல்ல மட்டக்களப்பு தொகுதியில அவர் 907 வாக்க உடைச்சிட்டார். அதிகமான போஸ்டல் ஓட்டு தான், நார்மல் ஓட்டுல அதிகமா வந்திருக்கு. இல்ல மட்டக்களப்பு தொகுதியில தொகுதியில மட்டும், நான் ஒரு மாவட்டம் அல்ல, மட்டக்களப்பு தொகுதியில மட்டும் அவர் 907 வாக்கு பெற்றிருக்கிறார். அப்ப அந்த தொகுதியில அவர் 907 வாக்கு உடைச்சு போட்டார்.
ஏற்கனவே உடைச்சிட்டார். இந்த வாக்கு திரும்பி அவரை திருப்பி கொண்டு வர்றதுனால திரும்பி வருமானு சொல்லலாம். இல்ல மற்றது இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைன்றது இது அரியநேந்திரனை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இவியல் கூப்பிட்டாங்க வரமாட்டார். மற்றது இவன் கண்டிப்பா இன்னும் அரசியல் தமிழக கட்சியில இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு அது அது கண்டிப்பா அவர் மீது கண்டிப்பான ஒழுக்காட்டு. ஏன்னா அவர் நான் சொல்றேன்னா கட்சியாக பார்த்தா கட்சியில இருந்து பார்த்தா அவர் உடைக்கிறது எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. சோ அதனால இனிமே அவரை வச்சிருந்து எந்த பிரயோசனமும். ஆனா ஸ்ரீதரனோ அல்லது மாவையோ இவர்கள் எல்லாமும் தங்களை இன்னும் கட்சியோட அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையில இவர்களை வெளியேற்றுறது என்றது இவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து வெளியேற்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது என்றதுனால அதை பெரும்பாலும் இவ சொல்லி வாக்கு போட்டவர்கள் இருக்கணும். சரிதான் இருக்கக்கூடும். முன்னாள் உறுப்பினர் சரணவாணி எல்லாரும் தங்களுடைய பகுதிகளில் இவர்கள் சொன்னதுக்காக கொஞ்சம் பேர் என்னாலும் போட்டிருப்பினும் தானே அப்படி நம்புவோம். அப்படி போட்டவர்கள்னா அந்த வாக்குகளை எதுக்கு கட்சி இழக்கணும் என்று யோசிக்கும். சரிதான். அதனால இவர்களை வெளியேற்றுறதை விட இவர்கள் உள்ளே வச்சுக்கொள்றதுதான் நல்லது என்று நினைக்கும். ஆனா அதே நேரத்துல இவர்களை திருப்பி விட்டு இதே மாதிரியான குழப்பங்கள் வராமல் இருக்கணும் என்றும் அந்த நான் இருந்த அந்த அந்த இடத்துல நான் ஒரு தலைமை பதவிக்குள்ள இருந்தேன் நான் அப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா இவர்கள் கட்சிக்கு செய்தது துரோகம் தான். இல்ல மற்றது இதுல மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக வர்ற எல்லா விஷயங்களும் இது ஒரு பிழையான உதாரணமாக அமைஞ்சிடும். என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். ஆனா அதே நேரத்துல நான் இவர்களை திரும்ப அதே தவறுகளை விடுறதுக்கோ அல்லது இவர்கள் இதே மாதிரியாக செயற்படுறதுக்கு அனுமதித்து என்னுடைய இருக்கிற வாக்குகளையும் இழக்க விரும்ப மாட்டேன். அப்ப என்ன செய்வேன்? நான் கட்சியை விட்டு வெளியேற்ற மாட்டேன். நான் ஆனா ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே அதானே செய்வேன். நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையில எதிர்பார்த்து நான் தமிழ்க்கு போடலாம். நான் அதான் செய்வேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கட்சி வாக்குகள் வெளியே புகவும் கூடாது. அதே நேரத்துல இவர்கள் திரும்ப குழப்பங்களை விளைவித்து என்னுடைய வாக்கு வரவை சரியாவும் விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரிதான் நான் தொழிற்படுவேன். சரிதானே? அப்படி பார்த்தா இவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் கட்சியில. ஓகே, இப்ப என்ன நடந்தாலும் இந்த இந்த ஒரு கனகாலத்துக்கு இப்படி இழுத்து கொண்டு போயிடாது. ஓம் தம்பி பாப்பன் தம்பி என்று சொல்லி நோமலா விட்டு கொண்டு போயிடாது. என்னன்னு சொன்னா டைம் இல்லை. இப்ப இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வேட்பாளர்கள் வந்து எல்லாம் பண்ணணும், இதோட ஃபைனலைஸ் பண்ணணும். அப்ப அதுக்குள்ள இந்த இந்த குளர்களாண்டு ஒரு நிலைமைக்கு கட்சி வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குது தமிழக கட்சி. அதான் இல்ல என்ன ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு மாசம், கூடினது ஒரு மாசம் கூடினது இதுகளுக்கு எல்லாம் இருக்கிறது. இப்பவே கிட்டத்தட்ட இப்பவே அந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் காட்சியில் 3 வாரங்கள் தான் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் எல்லாம் வந்துடும். அப்படி நான் 2 வீக்ஸ் டைம் கொடுக்கும் நினைக்கிறேன். தேர்தல் திணைக்கலாம் மினிமம் 2 வீக்ஸ் டைம் கொடுக்கும் பரப்புரைக்கு. இல்ல பரப்புரைக்கு 30 நாள் கொடுக்க வேண்டிய நினைக்கிறேன். வேட்பாளர்களை டேட்ஸ் அறிவிச்சு வேட்பாளர் இறுதி செய்யறதுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு 14 days டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப எப்படியும் நாங்கள் அதை உடனடியான நடவடிக்கைகள் அப்படி பார்த்தாலுமே அக்டோபர் நவம்பர் 2 மாசம் தான் இருக்கு. இப்ப கலைச்சா கூட சரி, அடுத்த இன்றைக்கு கூடி ஆராய்ஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் அவர்கள் இந்த நிலைமையை பற்றி. மேபி அப்படி ஒரு அறிவித்தல் வந்தா கலைக்கப்பட்டால் இப்ப இது என்ன அவர்கள் நாளைக்கு நாளண்டைக்கு அறிவிச்சிருக்கணும். எனவே இந்த வாரத்துக்குள்ள அந்த அறிவிப்பு வந்துடும். இந்த வாரம் வந்தா அடுத்த 2 வாரத்துக்குள்ள நாமினேஷன் செய்யணும். ஓகே, அதான் இந்த 2 மாசமும் அரசியல், இலங்கை அரசியல்ல மட்டுமில்ல ஈழத்தமிழர்களுக்கான வடக்கு கிழக்கு அரசியல்லையும் பரபரப்பான நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக அடிக்கடி சந்திச்சு எங்கட பொழுத போக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.